பாடும்படியா வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கும்படியா வந்திருக்க. சொல்லுங்களேன் வாய்களை திறந்து. ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு மனம் அவசியம். வாய்கள் பேசுவது அவசியம், கீழ்ப்படிவது அவசியம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி சொல்லி பாட போறோம். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு விஷயம் அப்படி நன்றி சொல்லிட்டு, நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம் என்ற பாடலை பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நல்லா எல்லாரும் என்கிட்ட கை இருக்குன்னு சொல்றவங்க எல்லாம் நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. நன்றி நன்றி சொல்லோ நன்றி
கொண்டாட கத்துக்கணும். அப்பாவை பார்த்தோன்னே எப்படி இருக்கணும்? உள்ளம் சந்தோஷமா இருக்கணும். பாடல் வார்த்தை என்ன சொல்லலாம்? காருண்யத்தை என்ன பண்ணுமா? அவருடைய காருண்யத்தை எண்ணி போற்றணும். என் கசப்புகள், என்னுடைய பிரச்சனை, கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள் நினைத்து அழுவதற்கு அல்ல, அவைகளிலே காப்பாற்றின கிருபையை நினைத்து கொண்டாடுவதற்கு கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். 2 கரத்தை உயர்த்தி, வெட்கப்பட்ட கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஒரு விஷயம் கூட வெட்கப்பட்ட சத்தம் வரட்டும். கண்களை மூடி சொல்ல முடியும், என் அப்பாவை போல ஒரு நல்லவர் இந்த பூமியில் இல்லை. என் தகப்பனை போல இருந்து என்னோடு கூட என் மீறுதலின் நிமித்தம், என்னுடைய தப்பிதங்களின் நிமித்தம் என்னை ஆக்கினைக்கு உட்படுத்தாமல் என்னை மீண்டுமாய் அவருடைய பலத்தினால் இடை கட்டி என்னை நிமிர்ந்து நிற்க செய்கிற அவருடைய அன்பு பெரியது. சொல்லுங்கள், ஒரு தாயை போல அன்பு, ஒரு தந்தையை போல என்னை சுமக்கிறவ, தாயை போல என்னை நேசிக்கிறவ. எத்தனையோ மழை போன்ற காரியங்கள் எனக்கு முன்பதாக தடை போல இருந்த போதும் அவருடைய அன்பு என்னை தேடி வந்தது. என்னோடு கூட இருந்து என்னை நடத்தினார். எத்தனை பேர் சொல்றீங்க, என்னை நீ நடத்தினது நீங்க தான்ப்பா? சொல்லுங்களேன், அறிக்கையிடுங்களேன், என்னை நடத்தினது நீங்க தான்ப்பா. உங்க தயவு தான் என்ன நடந்துச்சு. உங்களுடைய கிருபைக்காய் நன்றி இயேசுவே. ஆண்டவரே உமக்கு நன்றி. மலை போல துன்பம் என்னை சூழும்போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும்போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. 2 கரத்தை உயர்த்தி, நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல
என்னாலும் ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவரே என்னாலும் ஸ்தோத்திரம் என் இயேசு ராஜாவுக்கே. எத்தனை பேரால சொல்ல முடியும்? என்னோடு வாழ்பவரே என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். முழு உள்ளத்தோடு உம் நாமம், முழு உள்ளத்தோடு உம் நாமம் பாடி புகழுவேன். ஆமையா இயேசுவே. ஓ, என் இயேசு ராஜாவே என்னாலும் ஸ்தோத்திரம். இயேசையா என்னோடு வாழ்பவரே என்னாலும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே என் இயேசு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீர் போதுமானவராய் இருக்கிறீர், எங்களை நடத்துகிறீர். என்னோடு வாழ்பவரே என்னாலும் ஸ்தோத்திரம். சில பேர் ஆண்டவரை பார்த்து சொல்றீங்க, எத்தனையோ தள்ளப்பட்ட சூழ்நிலை வந்துச்சு, எத்தனையோ காரியங்கள் என் வாழ்க்கையில் வந்த பொழுது உம்முடைய அரவணைப்பு இருந்ததினால பாதுகாக்கப்பட்ட ஆண்டவரே, உம்முடைய சிறகின் கீழ் என்னை பாதுகாத்து ஆண்டவரே உமக்கு நன்றிப்பா. எல்லாரும் கண்களை மூடி, யாரும் நம்ம அமைதியா இருப்பதற்காக அல்ல, தேவனுடைய அன்பை ருசி பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நெருக்கத்தின் நேரத்தில் புறக்கணிப்பின் காலங்களில் எங்களோடு கூட இருந்தீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசுவே. நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசர் நீர் அணைத்தீரே. நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசர் நீர் அணைத்தீரே. ஒரு விசை கூட. நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசர் நீர் அணைத்தீரே. நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசர் நீர் அணைத்தீரே. கைவிடப்பட்டு கதறினேன், கர்த்தர் நீர் தேற்றினீர். கைவிடப்பட்டு கதறினேன், கர்த்தர் நீர் தேற்றினீர். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். இயேசை என்னோடு வாழ்பவரே என்னாலும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவரே என்னாலும் ஸ்தோத்திரம். ஒரு 2 நிமிஷம் ஆண்டவரோட அப்படியே பேசுங்களேன். ஆண்டவரே என்னோடு கூட என் தாயின் கருவில் உருவான நாள் முதல் இம்மட்டுமா என்னை நடத்து வருகிறப்பா. ஒவ்வொரு நாளும் உம்முடைய
ஆண்டவருடைய கிருபை என்னோடு கூட இருந்தது. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தாவே. ஆண்டவரே பல புறக்கணிப்பு பல அவமானங்களின் நடுவிலே எங்களோடு கூட இருந்து நடத்தினீர். ஆண்டவரோட பேசு, ஆண்டவரோடு பேசு. உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரே நீ பெரியவர், உடைய அன்பு பெரியது ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான், உம்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான், உம்மை மனதுடன். என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனை, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை, என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனை, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை. பெரும் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ. பெரும் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ. ரட்சிப்பின் பாத்திரத்தை ரெண்டு கையை உயர்த்தி இந்த உலகத்துல எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமே உடைய ரட்சிப்பு தான் ஆண்டவரே. நாங்கள் பார்த்த கோடான கோடி ஆசீர்வாதங்களுக்கு மேல், பணத்தினால் உண்டான ஆசீர்வாதத்திற்கு மேல் உடைய ரட்சிப்பு பெரியது. ஒரு விஷயம் கூட ரெண்டு கரத்தை உயர்த்தி ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்திடுவேன் நன்றியோடு. கரங்களை உயர்த்தி நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும். இயேசுவே, நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான், உம்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான், உம்மை மனதுடன். ரெண்டு கரத்தை உயர்த்தி ஆராதிப்பேன் உம்மை நான், உம்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான், உம்மை மனதுடன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி ஒரு 5 நிமிடம் எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அல்லேலூயா,
விசுவாசி என்றென்றும் பிழைப்பான். வானபூமி ஒழிந்து போனாலும் உன் வார்த்தை என்றும் மாறாதே. என் மாம்சம் அழுகி ஒழிந்து போ, விசுவாசி என்றென்றும் பிழைப்பான். கரங்களை உயர்த்தி பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்புவதாக, இடத்தை மூடுவதாக. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நல்ல மகிமைப்படுத்தி. எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தரின் வாழ்க்கையில போதுமானவராக இருக்கிறார்? ஆமென் சொல்லுங்களேன். என் வாழ்க்கையில உயர்வு வந்தது, தாழ்வு வந்தது, எல்லா நேரத்திலையும் என்னோட கூட இருந்தது ஆண்டவர் மாத்திரம்தான். அல்லேலூயா. பாருங்க, அவர் குழியில் இருக்கும்போதும் கூடவே இருக்கிறார். அப்படி கண்ணை திறந்து பாருங்களேன். குழியில் இருக்கும்போது என்னவா இருக்கிறான்? மேலே வந்தவனும் கூட தான் இருக்கிறாரு. ஆனால் நான் தூரமாக போயிடறேன். பார்த்துக்கோங்க, நாம் என்ன பண்ணிடுறோம்? டேடி இது வரைக்கும் வந்தது, இனி நான் போய்க்கிறேன். பாருங்களேன், மேலே போனாலும் அவர் தேவை, கீழே இருந்தாலும் அவர் தேவை. ஆமென். அந்த இடத்துல ஒரு வசனம் சொல்லிருக்கு, நான் ஆழத்தில் பாய போட்டாலும் அல்லேலூயா, எங்க வந்தாலும் அவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். சில நேரத்தில் மேலே போகும்போது கூட நமக்கு தேவை, ஏன்னா விழுந்தா பெருசா விழுந்துருவோம். ஆமென். இந்த பரமபதம் ஒன்று பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா? அப்படியே போட்டு சனுக்குன்னு போவாங்க. மேலே போய் ஒரு கொத்து வாங்கி என்ன பண்ணிடும், கீழே வந்துடும். பார்த்துக்கோங்க, எங்கேயும் கொத்து வாங்காம, எங்கேயும் அடி வாங்காம ஒரு கரம் அவசியம். என் தேவனுடைய கரம் அவசியம். சொல்லுங்களேன், என் தேவனுடைய கரம் அவசியம். சொல்லுங்களேன். ஆமென். ஒரு கடைசி ஒரு 5 நிமிஷம் நிக்க போறோம். ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்துட்டு நம்ம முடிக்க போறோம். உங்க கரம் அவசியம் ஆண்டவரே. ஏற்றமாய் தோன்றும் பாதைகளில் பின்னிலே சொல்றீங்களே. ஒரு நிமிஷம் கவனிங்களேன். எங்க வந்தாலும் உங்க உள்ளங்கை மாத்திரம் எனக்கு வேண்டாண்டவர். அவன் வேற எதுக்குமே வேண்டாம், உங்க உள்ளங்கை வேணும், உங்க கரம் எனக்கு வேணும். சவுல தாவீதை எல்லாம் கொம்பும் குப்பியும் அபிஷேகம் பண்ணுச்சு. உங்களுக்கு எனக்கும் பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? அவருடைய உள்ளங்கையே வருகிறது. சொல்லுங்களேன். அவருடைய கரம் என் தலையின் மேல இருக்கிறது, என்னுடைய தலையின் கீழும் இருக்கிறது, எனக்கு பின்னிலும் இருக்கிறது, முன்னிலும் இருக்கிறது. இது மாத்திரம் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஏற்றமாய் தோன்றும் பாதைகளில் பின்னிலே தாங்கிடும் உள்ளங்கை அழகு, சறுக்கலாய் தோன்றும் பாதைகளில் ரெண்டு கூட்டம் இருக்கும். ஒன்று உயர்வில் இருக்கும், இன்னொன்று தாழ்வில் இருக்கும். தாழ்வில் இருக்கும்போது சொல்லும் நினைச்சேன். சொல்லுங்களேன். குழிக்குள்ள இருக்கும்போது சொல்லும் நினைச்சேன், எனக்கு அப்பவே தெரியும் நீ ஓடுன ஓட்டத்தில் எங்க இருப்பேன்னு நான் நினைச்சேன். மேலே நிற்கும் போது சம்திங் ஏதோ கிடைக்கும்னு ஒரு கூட்டம் இருக்கும்.
கூட்டத்திற்கும் உலகத்தில் ஒரு கூட்டம் இருக்கும். ஆனா எல்லா தருணத்திலையும் என்னை உருவாக்குவதற்காகவே ஒருத்தர் இருக்கிறார். அவர் ஆயிரங்களிலும் 10,000ங்களிலும் இந்த உலகத்தில் இருக்கிற கோடிகளிலும் சிறந்தவர். எல்லாம் சொல்லுங்களேன். என் அப்பா அந்த உலகத்துல நான் 1,00,000 பேரை பார்த்தாலும் அவர்கள் எல்லாரும் சொல்லுங்களேன், நான் கோடி பேரை எல்லாரிலும் சிறந்தவர். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே தேவன். ஏசையா உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே தேவன். இயேசுவே
ஏற்றமாய் தோன்றும் பாதைகளிலெல்லாம் விண்ணிலே தாங்கிடும் உள்ளங்கை அழகு. சருக்களாய் தோன்றும் பாதைகளிலெல்லாம் விண்ணலாய் தாங்கிடும் உம்பிரங்கள் அழகு. ஏற்றமாய் தோன்றும் பாதைகளிலெல்லாம் விண்ணிலே தாங்கிடும் உள்ளங்கை அழகு. சருக்களாய் தோன்றும் பாதைகளிலெல்லாம் விண்ணலாய் தாங்கிடும் உம்பிரங்கள் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதோ. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதோ அழகு. விட்டு கொடுக்காத பேரழகு. ரெண்டு கரத்தை உயர்த்தி உயர்மலையோ சமவெளியோ இரவிலும் நீரே தேவன். உயர்மலையோ சமவெளியோ இரவிலும் நீரே தேவன். எந்த நிலையிலும் மாறாது என் இயேசுவை முழு மனதோடு ஆராதிக்கிறேன். அப்பாவை பார்த்து எந்த நிலையிலும் ஆராதிக்கிறேன். என் இயேசுவை முழு மனதோடு ஆராதிக்கிறேன். ரெண்டு கரத்தை உயர்த்தி சொல்லுவோம். எந்த நிலையிலும் ஆராதிக்கிறேன். நல்ல கரங்களை தட்டி இயேசுவை முழு மனதோடு ஆராதிக்கிறேன். தலைக்கு மேல கரத்தை தட்டி சொல்லுவோம். எந்த நிலையிலும் ஆராதிக்கிறேன். என் இயேசுவை முழு மனதோடு ஆராதிக்கிறேன். எந்த நிலையிலும் ஆராதிக்கிறேன். என் இயேசுவை முழு மனதோடு ஆராதிக்கிறேன். எந்த நிலையிலும் ஆராதிக்கிறேன். என் இயேசுவை முழு மனதோடு ஆராதிக்கிறேன். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நல்ல மகிமைப்படுத்து. ஆமென். எந்த நிலைனாலும் அவர் இருக்கிறதுக்கு ரெடி. ஆண்டவர் கேட்கிறார், என்னோட இருக்க நீங்க ரெடியா? ஆமென். கூட்டமா இருந்தாலும் சரி, எத்தனை பேர் இருந்தாலும் சரி, சில நேரத்தில் நம்ம சொல்ற ஏழை சொல் அம்பலம் ஏறாதுன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சில நேரத்தில் நம்ம பேசுறதுக்கு உலகம் வேல்யூ பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் என்னுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் என் தகப்பனாகிய என் தேவன், நம்முடைய ஆண்டவர், அவர் வேல்யூ பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமென். சில நேரத்தில் நம்ம இடத்துல இருக்கிற சொல்றதெல்லாம் கூட இருக்கிறவங்க கூட சொல்லலாம், பைத்தியம் மாதிரி ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமென். ஏலி சொன்னார் அண்ணால பார்த்து, ஏதோ குடித்து வெறித்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். அவர் சொன்னா, இல்லையா அப்படிலாம் நினைச்சிடாதீங்கய்யா, என் காயத்தை ஊத்திட்டு இருக்கிறேன்யா, என்னுடைய இருதயத்தில் இருக்கிற ஆழமானது கர்த்தருடைய சமூகத்தில் கொட்டிட்டு இருக்கிறேன். சில நேரத்தில் நம்ம சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது உலகம் இவங்கெல்லாம் சொல்லி அப்படின்னு, ஆனால் ஆண்டவர் விசுவாசத்தினால நீங்க சொல்ற ஒவ்வொரு அறிக்கையும், ஆமென். அண்ணாள் சொல்றா, குழந்தையே பிறக்கல, ஆனா குழந்தையை குறித்து சொல்லும் போல இவன் ஆசாரியனாய் வளருவான்னு சொல்றான். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு காரியத்தை கொடுக்கணும்னா அதற்குன்னு நீங்க ஒரு முறையை வச்சிருக்கீங்க பாருங்க. அது விசுவாசத்தினால என்ன சொல்றீங்கன்னு பாக்குறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே இல்லை, ஆனா ஒன்னு சொல்லுவேன், எனக்கு வரப்போகிறது கர்த்தரை மகிமைப்படுத்தும். சொல்லுங்களேன். ஆமென். என் பக்கத்தில் இருக்கிற 1000 பேர் எனக்கு பிறக்காததை, என்னிடத்தில் காணப்படுகிற குறைகளை 1000 பேசலாம். கர்த்தர் மாத்திரமே சொல்லுகிற என்னோடு கூட செய்த உடன்படிக்கை நிறைவேற்றுகிறதை பேசுகிறேன். ஒரே விஷயம் முழங்கால நின்று நம்ம சொல்லி முடிக்க போகிறோம். முடிந்தவங்க முழங்கால நில்லுங்க, மத்தவங்க உட்கார்ந்து கொள்ளுங்க. உயர்மலையோ சமவெளியோ இரவிலும் நீரே தேவன். யேசையா. உயர்மலையோ சமவெளியோ
ஜெப நேரம். சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் தாமே நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொஞ்ச நேரம் பாடி ஆராதிக்க நீ கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஜெப நேரத்தில் எங்கள் ஜெபங்களுக்கு பதிலை ஆயத்தமாக வைத்திருக்கிறேன் என்று விசுவாசிக்கிறோம். நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரையும் நான் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே